Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோவில் சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாவலோட டீட்டெயில் சம்மரி தான் பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் யாரெல்லாம் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ கைண்ட்லி சப்ஸ்கிரைப் டு our சேனல். ஃபர்ஸ்ட் இந்த நாவலை பற்றிய ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் நாவல் ஆஃப் ஆர்.கே. நாராயண் அண்ட் த ஃபர்ஸ்ட் ஒர்க் செட் இன் த ஃபிக்ஷனல் டவுன் மால்குடி. நம்ம ஆர்.கே. நாராயண் இவரை பற்றி நிறையவே கேள்விப்பட்டிருப்போம். இவர் வந்து ஒரு மோஸ்ட் ஃபேமஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரைட்டர் இன் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ். ஓகேங்களா, இவரோட ஃபர்ஸ்ட் நாவல் தான் வந்து சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இது பப்ளிஷ் ஆன இயர் வந்து 1935. இது வந்து ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். மோர் ஓவர் இந்த நாவலை பற்றி இன்னொரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆர்.கே. நாராயண் இவரோட எல்லா ஒர்க்குமே வந்து ஒரு டவுனில் செட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு டவுனில் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டவுன் பேர் தான் வந்து மால்குடி. ஓகே, இது வந்து ஒரிஜினலான ஒரு டவுன் கிடையாது. இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் டவுன். தட் மீன்ஸ் கதைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடம்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல டவுன் தான் வந்து இந்த மால்குடி. இந்த சுவாமி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நாவலுமே அந்த டவுனில் தான் நடக்கிற மாதிரி இருக்கும். இந்த டவுன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா சவுத் இந்தியாவில் ஒரு டவுன் அப்படின்னே சொல்லலாம். The novel portrays the life of school boys in colonial South India. ஆக்சுவலாக அந்த இயரை பார்த்தாலே தெரியும், 1935. ஸோ அப்போ இந்தியாவுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்காது. ஸோ இந்த ஹோல் நாவலுமே வந்து ஒரு கலோனியல் பீரியட். தட் மீன்ஸ் பிரிட்டிஷ் வந்து நம்மளை ஆள்றப்ப நடக்கிற மாதிரி தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்ன அப்படின்னா, இந்த நாவலை பொறுத்த வரைக்கும் பெரிய கேரக்டர்ஸ், தட் மீன்ஸ் அடல்ட் கேரக்டர்ஸ் யாருமே ஹீரோ கிடையாது. இது வந்து ஸ்கூல் பாய்ஸை பேஸ் பண்ண ஒரு நாவல் தான். It mainly focuses on Swaminathan Swami, a mischievous yet sensitive 10-year-old boy. இந்த நாவலோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ஆர் ஹீரோ ஆஃப் த நாவல் அப்படின்னே சொல்லலாம். அவன் நேம் தான் வந்து சுவாமிநாதன். இவனுக்கு வந்து ஒரு 10 years தான், ஒரு 10 வயசு உள்ள ஒரு பையன் தான். ரொம்ப மிஷிவியஸ், தட் மீன்ஸ் ரொம்ப நாட்டியாக இருப்பான். ஸோ அவன் லைஃப், அவன் என்னெல்லாம் பண்ணுறான், அவன் ஸ்கூல் எப்படி இருக்குது, இது போல திங்ஸ் தான் இந்த நாவலை நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட், த்ரூ ஸ்வாமிஸ் எக்ஸ்பீரியன்சஸ் த நாவல் எக்ஸ்ப்ளோர்ஸ் சைல்ட்ஹுட் ஃபியூஸ், ஃப்ரெண்ட்ஷிப்ஸ், ஸ்கில் டிசிப்ளின் அண்ட் இமோஷனல் க்ரோத். இந்த நாவலில் நம்ம சுவாமியோட எக்ஸ்பீரியன்ஸ், அவனோட லைஃப்பில் என்னெல்லாம் நடக்குது, இதை வச்சு நம்ம நிறையா திங்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். மெயினாக வந்து குழந்தைங்க வந்து எதுக்கெல்லாம் பயப்படுவாங்க, அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எதை மாதிரி வந்து அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க, அண்ட் தென் ஸ்கூல் அப்படிங்கிறது அவங்க மைண்ட் செட்டில் என்ன, லைக் தட் அவங்களோட இமோஷனல் க்ரோத் வந்து எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆகுது, அவங்க எப்படி வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க, இது போல திங்ஸ்லாம் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காகவே இந்த ஆத்தர் போர்ட்ரை பண்ணியிருப்பாரு. ஃபர்ஸ்ட் இந்த நாவல் பற்றிய இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கலாம். The very first character is சுவாமி. இவனோட ஃபுல் நேம் சுவாமிநாதன். ஆக்சுவலாக இந்த ஹோல் நாவலுமே இவனை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இவன் வந்து ஏஜ் வந்து ஒரு 10 years தான், ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன். ஸோ அந்த ஏஜ்க்கு வந்து ஒரு குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், ஸ்கூல் போகிறதுனா பிடிக்காது, டீச்சர்ஸ் பார்த்தா பயமாக இருக்கும், ஹோம்ஒர்க் எழுத பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் விளையாடிக்கிட்டே இருக்கணும், இப்படி தானே இருப்பாங்க. ஸோ அதே போல் ஒரு ஆர்டினரி ஒரு ஸ்கூல் பாய் தான் வந்து சுவாமியுமே. அண்ட் மோர் ஓவர் இவன் வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேரக்டர், ஈஸியாக வந்து ஹர்ட் ஆகிடுவான். ஓகேங்களா, மற்றபடி ரொம்ப நல்ல பையன். நெக்ஸ்ட், மணி, சுவாமிஸ் க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ மணியும் சுவாமியும் ஒரே ஸ்கூல் ஒரே கிளாஸில் தான் படிப்பாங்க. சுவாமியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் மணி. மணியை பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவன் வந்து கொஞ்சம் ரக்கடான டைப். தட் மீன்ஸ் இந்த குழந்தைங்கள்லாம் வந்து ஒம்பளைப்பாங்களே ஸ்கூல்லையே, வந்து கிளாஸில் கொஞ்சம் ஹீரோயிசம்லாம் காமிப்பாங்களா, அது போல் ஒரு கேரக்டர் தான் மணி. ஸோ ஈஸியாக வந்து அடுத்த பசங்களை புள்ளி பண்ணி அவங்கள அடிக்கிறது, இது போல் திங்ஸ்லாம் பண்ணுவான். பட் சுவாமியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லாயலான ஒரு ஃப்ரெண்ட். தென் ராஜம், சன் ஆஃப் போலீஸ் சூப்பரிண்டெண்டன்ட். ஸோ ராஜம் வந்து அந்த மால்குடி அப்படிங்கிற டவுனுக்கு புதுசாக ஒரு கேரக்டர். தட் மீன்ஸ் வந்து சுவாமி அண்ட் மணி ஃபர்ஸ்ட்லேருந்தே வந்து ஒரு ஸ்கூலில் தான் படிச்சுட்டு இருப்பாங்க. ராஜமோட அப்பா வந்து ஒரு போலீஸ் சூப்பரிண்டெண்டன்ட். ஸோ அதனால் அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால இவங்க மால்குடியில் வந்து இப்போ வந்து செட்டில் ஆகுறாங்க. ஸோ இப்போ வந்து ராஜமும் வந்து சுவாமி ஸ்கூலில் தான் வந்து சேர்றான். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க கேரக்டர் எஸ்பெஷலி மணிக்கும் ராஜமுக்கும் சுத்தமாக வந்து ஒத்து போகாது. பிகாஸ் மணி தனியை வந்து ஒரு பெரிய ஆளாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவான். பட் ராஜம் அவன் வந்து ஒரு போலீஸோட பையன் அப்படிங்கிறதுனால எல்லாருமே அவனுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த குழந்தைங்களுக்கு லைட்டாக வந்து ஒரு கிளாஷ் வர மாதிரி இருக்கும், லைட்டாக வந்து ஒரு சண்டை வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா, சின்ன பசங்களாம் சண்டை போடுவாங்களா, நான் தான் பெருசு நீ தான் பெருசுன்னு சொல்லிட்டு. ஸோ அது போல் லேட்டர் வந்து இவங்க 3 பேருமே ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. அதை பற்றி நம்ம லேட்டர் பார்க்கலாம். நெக்ஸ்ட், சுவாமிஸ் ஃபாதர், மதர் அண்ட் கிராண்ட் மதர். சுவாமியோட அப்பா என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னா கோர்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு டிப்பிக்கல் இந்தியன் ஃபாதர் எப்படி இருப்பாங்க, கண்டிப்பாக தன்னோட பையன் படிக்கணும், நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அது போல் ஒரு கேரக்டர் தான். லைக் தட் சுவாமியை பொறுத்த வரைக்கும் இவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகவே இருப்பார்.
நெக்ஸ்ட் மதர். ஸோ நார்மலாக ஒரு மதர் அப்படின்னா எப்போல்லாம் அப்பா திட்டுறாங்களோ தன்னோட பையனுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருப்பாங்களோ அது போல் ஒரு கேரக்டர் தான். அண்ட் சுவாமிக்கு வந்து ஒரு தம்பியுமே இருப்பான். அவன் வந்து ஒரு ரொம்ப சின்ன பையன். தட் மீன்ஸ் ஒரு 6 months 1 year இது போல் ஒரு ஏஜ் தான். தென் கிராண்ட் மதர். இவங்க யார் அப்படின்னா சுவாமியோட அப்பா இருக்காங்களா அவங்களோட அம்மா. அவங்களுமே வந்து சுவாமியோட வீட்டில் தான் இருந்துட்டு இருப்பாங்க. சுவாமி வந்து எப்போல்லாம் வந்து ரொம்ப ஆன்ஷியஸாக ஃபீல் பண்ணுறானோ தன்னோட கிராண்ட் மதர் கிட்ட தான் போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அவங்க வந்து சுவாமிக்கு வந்து பாஸ்ட்டை பற்றி நிறைய கதையெல்லாம் சொல்லுவாங்க. தென் சோமு, சங்கர், சாமுவல் இவங்க எல்லாருமே வந்து சுவாமியோட கிளாஸ்மேட்ஸ் தான். ஆக்சுவலாக என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுவாமி வந்து இவங்க கூட தான் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பான். அதுக்கப்புறம் ராஜம் வந்ததுக்கப்புறம் இவங்க 3 பேரும் கொஞ்சம் திக் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ அதனால சுவாமிக்கும் இவங்களுக்கும் கொஞ்சம் சண்டை வரும். அண்ட் தென் டாக்டர் கேசவன் அண்ட் நாயர். ஸோ இவங்களெலாம் பற்றி நம்ம பிளாட் சம்மரி பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கலாம். Now let's see the storyline. Swami school life. Swamiயோட ஸ்கூல் லைஃப் பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். Swami studies at Albert Mission School, a Christian missionary institution. Swami படிக்கிற ஸ்கூல் நேம் தான் வந்து ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல். இது வந்து ஒரு கிறிஸ்டியன் பேஸ்டு ஸ்கூல். He dislikes strict teachers and rigid school rules. ஸோ நார்மலாக ஒரு சின்ன பையனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் டீச்சர்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிற டீச்சர்ஸ்லாம் பார்த்தா பிடிக்காதுல. ஸோ அதே போல் கேரக்டர் தான் சுவாமியுமே. லைக் தட் ஸ்கூல் ரூல்ஸ் மோஸ்ட்லி எதுவுமே எனக்கு பிடிக்காது. சில திங்ஸை ஃபாலோவும் பண்ண மாட்டான். சுவாமி ஆஃபன் worries about homework, punishments and examinations. ஸோ நார்மலாக ஒரு ஸ்கூல் பையனுக்கு வந்து பயம் இருக்கும்ல ஹோம்ஒர்க் எழுதுறது. லைக் தட் சுவாமியுமே அப்படி தான். இவன் ரொம்ப நல்லா படிக்கிற பையன்லாம் கிடையாது. ஒரு ஆவரேஜான ஒரு ஸ்டூடெண்ட் தான். இப்போ ஹோம்ஒர்க் அப்படின்னா வீட்டில் போயிட்டு ஈவினிங் எழுத மாட்டான். அன்னைக்கு காலையில் தான் உட்காந்து எழுதுவான். லைக் தட் எல்லா டீச்சர்ஸ்கிட்டையும் பனிஷ்மெண்ட் வாங்குவான். அண்ட் எக்ஸாம் அப்படின்னாலே இவனுக்கு ரொம்ப பயம். ஒழுங்காக படிச்சிருக்க மாட்டான். ஸோ இது போல் ஒரு கேரக்டர் தான். ஓகேங்களா. His imagination frequently exaggerates his fear about teachers and school authority. நார்மலாக நம்மளே வந்து எக்ஸாஜரேட் பண்ணி இமேஜின் பண்ணி பயப்படுவோம்ல இல்லாத ஒரு விஷயத்த. அதே போல் கேரக்டர் தான் சுவாமியுமே. இப்போ நான் ஒரு கொஷின் டீச்சர் கேட்டால் அதுக்கு ஆன்சர் சொல்கிறதுக்கு அவ்வளோ யோசிப்பான். பிகாஸ் நம்ம தப்பாக சொன்னால் டீச்சர் நம்மளை இப்படி சொல்லிடுவாங்களோ இல்லை அடிப்பாங்களோ. ஸோ இது போல் ஒரு சின்ன சின்ன பயம் எல்லாமே சுவாமி கேரக்டர்லையுமே இருக்கும். ஸோ இப்படி தான் அவன் ஸ்கூல் லைஃப் இருந்துச்சு. அவனுக்கு ஸ்கூல் போகிறதே பிடிக்காது. பட் சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதனால் வந்து ஸ்கூல் போகிறதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுவான். நெக்ஸ்ட் ஃபார்மேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இந்த பசங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். Swami becomes close friends with Mani, a large, strong boy known for his rough behavior. சுவாமிக்கு வந்து அவனோட சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலாக 10 year தான். பட் ரொம்ப சின்ன வயசுலேருந்து யார் தான் அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா மணி தான். ஓகேங்களா. அவன் வந்து அதே லொக்காலிட்டியில் தான் இருப்பான். மணியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரக்கடாக இருப்பான். இவனுமே வந்து சுவாமியோட கிளாஸ் தான். மணி என்ன பண்ணுவான் அப்படின்னா மற்ற பசங்கள்லாம் தன்னை பார்த்து பயப்படணும்னு சொல்லிட்டு ரொம்ப ரஃப்பாக நடந்துப்பான். ஸோ இவன் பார்க்க ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால மற்ற பசங்களும் இவனை பார்த்து பயப்படுவாங்க. ஸோ அது போல் ஒரு கேரக்டர் தான் மணி. பட் சுவாமியும் மணியும் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. லேட்டர் தே என்கவுண்டர் ராஜம், த சன் ஆஃப் போலீஸ் சூப்பரிண்டென்டென்ட். ஸோ அப்போதான் வந்து ராஜம் இந்த பையன் வந்து அந்த ஸ்கூலில் வந்து சேருவான். ஆக்சுவலாக இவன் வந்து ஒரு போலீஸோட பையன். அவங்க அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால இப்போ வந்து இந்த ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலில் ஜாயின் பண்ணியிருப்பான். பட் மணிக்கு சுத்தமாக வந்து ராஜம் பார்த்தாலே பிடிக்காது. அது என்ன ரீசன் சொல்லிட்டு பார்க்கலாம். ராஜம் இஸ் வெல் எஜுகேட்டட், கான்ஃபிடென்ட் அண்ட் அட்மையர்ட் பை அதர் பாய்ஸ். ஸோ மணியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வந்து தனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தன்னை பார்த்து தான் பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பான். பட் ராஜம் வந்ததுக்கு அப்புறம் அந்த சுச்சுவேஷன் அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். பிகாஸ் ராஜம் வந்து ரொம்ப நல்லா படிக்கிற ஒரு பையன். அவன் வந்து ஒரு ரிச் கிளாஸ் பையன். ஓகேங்களா. ஸோ பார்த்தாலே அது வந்து தெரியும். அண்ட் தென் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருப்பான். சூப்பராக இங்கிலீஷ் பேசுவான். ஸோ அதனால் மற்ற பசங்க எல்லாருமே வந்து ராஜமை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. ஓகேங்களா. எல்லா அட்டென்ஷனுமே ராஜம் சைடு போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன பசங்கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு போலீஸோட பையன் அப்படின்னா கண்டிப்பாக பயப்படுவாங்கல்ல. ஸோ இப்போ வந்து ராஜமை பார்த்து அட்மையரும் பண்ணுவாங்க. அதே போல் மணி மேலே உள்ள பயம் போயிட்டு இப்போ ராஜம் பார்த்தா தான் எல்லாமே பயப்படவும் ஆரம்பிப்பாங்க. ஸோ மணிக்கு வந்து அந்த கிளாஸில் உள்ள இம்பார்ட்டன்ஸ் போயிடும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு மணிக்கு வந்து ராஜம்னாலே சுத்தமாக பிடிக்காது. After an initial rivalry, Swami, Mani and Rajam become inseparable friends. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மணிக்கும் ராஜமுக்கும் ஆஃபன் வந்து சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். சுவாமி வந்து எப்பயுமே வந்து 2 பேரையும் வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவான். பட் சுவாமியை பொறுத்த வரைக்கும் ராஜமை பார்த்து ரொம்ப அட்மையர் பண்ணுவான். பட் எக்ஸ்டர்னலாக அதை வந்து காமிச்சிக்க மாட்டான். பிகாஸ் வந்து மணி வந்து இவங்க கூட அப்புறம் பேச மாட்டான்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் ஒரு சினாரியோ தான். ஆஃப்டர் ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் இவங்க 3 பேருமே ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. Their friendship becomes the emotional center of the novel.
ஸோ அந்த ஹோல் நாவலோட பிளாட்டுமே அவங்க அந்த 3 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, சுவாமி மணி இவங்க 2 பேரையும் வந்து தன்னோட வீட்டுக்கு வந்து ராஜம் வந்து இன்வைட் பண்ணியிருப்பான். எல்லா திங்ஸையும் காமிச்சு அவங்க கூட விளையாடுவான். ஸோ அதே போல தென் சுவாமி வந்து ராஜம் வந்து தன்னோட வீட்டுக்கு இன்வைட் பண்ணுறது. ஸோ இது போல் அவங்களோட பாண்டிங் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆகிடும். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் டிஸ்டர்பன்ஸ் அண்ட் எக்ஸ்பல்ஷன். நான் உங்களுக்கு ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், இந்த நாவல் வந்து ஒரு கலோனியல் பீரியட் அப்போ நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த ஆக்டிவிட்டீஸ்னால இவங்களோட நார்மல் லைஃப் வந்து லைட்டாக டிஸ்டர்ப் ஆகும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டியூரிங் அ நேஷனலிஸ்ட் ப்ரொட்டஸ்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், சுவாமி கெட்ஸ் காட் அப் இன் த க்ரௌட். ஒன் டே சுவாமி வந்து தன்னோட ஸ்கூலுக்கு போகிறப்ப வெளியில் வந்து நிறைய ப்ரொட்டஸ்டர்ஸ் இருப்பாங்க. ப்ரொட்டஸ்டர்ஸ் இந்த சென்ஸ் போராடுவாங்கள்ல, அவங்களாம் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட லீடர் ஒருத்தவங்க வந்து ப்ரிசனில் வந்து வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? எதனால அப்படின்னா, அந்த பிரிட்டிஷ் ரூலை வந்து அகெயின்ஸ்ட் பண்ணி போராடினதுனால அந்த லீடரை வந்து ப்ரிசனில் அடைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, ப்ரொட்டஸ்டர்ஸ் இந்த சென்ஸ் போராடுறவங்க இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஸ்கூலை இழுத்து மூடணும் அப்படிங்கிற மாதிரி ஷவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு வந்து அந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இல்லை அப்படியே எந்த நியூஸும் வரல, நான் மூட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணிட்டு இருப்பாரு. சடனாக அந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஸ்கூலை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சில பசங்க ஸ்கூலில் இருப்பாங்க, சில பசங்க வந்து ஸ்கூல் வெளியில் நின்றுட்டு இருப்பாங்க. இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கல்லெல்லாம் எடுத்து ஸ்கூல் மேலே அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. Influenced by the excitement of the moment, he threw stones at the school building. ஆக்சுவலாக அப்போ சுவாமியுமே வந்து இந்த ப்ரொட்டஸ்டர் ஸ்கூலில் தான் நின்றுக்கிட்டு இருப்பான். இவங்க வந்து இதாடுமே கல் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சோன்னா, ஏன் நம்மளும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே வந்து கல் எடுத்து எரிய ஆரம்பிச்சிருவான் தன்னோட ஸ்கூல் மேலே. ஆக்சுவலாக இவன் சின்ன பையன் தானே, அது ரைட்டா தப்பா எதுவுமே இவனுக்கு தெரியாது. ஸோ அந்த எக்ஸைட்மெண்ட்னால இவனுமே கல் எடுத்து எரிஞ்சிருவான். ஆக்சுவலாக அந்த கல் போயிட்டு எங்கே பட்டிருக்கும் அப்படின்னா, சுவாமி எரிஞ்ச கல் வந்து அந்த ஸ்கூல் ஹெச்எம் இருக்கார்ல, அவரோட ரூம் கண்ணாடியில் வந்து பற்றும். ஓகேங்களா? ஸோ அதை வந்து அந்த ஹெச்எம்மும் பார்த்துடுவார். ஸோ அன்னைக்கு வந்து சுவாமி வந்து ஸ்கூல் போக மாட்டான். இந்த ப்ரொட்டஸ்டர்ஸ் கூட வந்து வெளியில் போயிட்டு இவன் தான் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுவான். ஆஸ் அ ரிசல்ட் ஹீ இஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல். நெக்ஸ்ட் டே வந்து சுவாமி ஸ்கூலுக்கு போகிறப்ப கரெக்டாக அந்த ஹெச்எம் வந்து சுவாமியை கூப்பிட்டு இன்கொயர் பண்ணுவார். நேற்று நீ எங்கே இருந்த, நீ ஏன் ஸ்கூல் வரல, நீ வந்து கல் எடுத்து விட்டெறிஞ்சதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிப்பார். அதுக்கப்புறம் நீ நம்ம அந்த ஸ்கூலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை ஸ்கூலை விட்டு டிஸ்மிஸ் பண்ணிடுவார். ஸோ இதோட வந்து சுவாமி அந்த ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலை விட்டு போகிற மாதிரி இருக்கும், எக்ஸ்பெல் ஆயிடுவான். His father admits him to Board High School, which has stricter discipline and a harsh headmaster. ஸோ அதுக்கப்புறம் ஆக்சுவலாக மால்குடியிலே வந்து 2 ஸ்கூல் தான் இருக்கும். ஒன்று வந்து ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூல். ஸோ இப்போ அந்த ஸ்கூல் வந்து சுவாமியை வந்து எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொரு ஸ்கூல் வந்து அந்த போர்ட் ஹை ஸ்கூல்னு ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குது. ஸோ இப்போ சுவாமியை வந்து அந்த ஸ்கூலில் வந்து அவங்க அப்பா சேர்த்து விட்டுருவார். இந்த ஸ்கூலை பற்றி பார்த்தா இது ஆக்சுவலாக ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஸ்கூல், ரொம்ப ஹெட் மாஸ்டர் இன்னமுமே ஹார்ஷாக இருப்பார். ஓகே, ஸோ இப்போ சுவாமி வந்து ஒரு புது ஸ்கூலுக்கு போகிறான். பட் இவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலில் தான் படிப்பாங்க. இவன் மட்டும்தான் வந்து இப்போ வந்து இந்த போர்ட் ஹை ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறான். த மால்குடி கிரிக்கெட் கிளப். இப்போ ராஜம், சுவாமி இவங்கெல்லாமே சேர்ந்து ஒரு கிரிக்கெட் டீம் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதை பற்றி பார்க்கலாம். இன்ஸ்பயர்ட் பை ராஜம், த பாய்ஸ் ஃபார்ம் த மால்குடி கிரிக்கெட் கிளப். ஸோ ஆக்சுவலாக ராஜமோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அந்த சின்ன பசங்க எல்லாமே சேர்ந்து இந்த கிரிக்கெட் கிளப் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது பேர் தான் வந்து எம்சிசி, மால்குடி கிரிக்கெட் கிளப். ராஜம் பிகம்ஸ் த கேப்டன் அண்ட் ஆர்கனைசர் ஆஃப் த டீம். ஸோ இந்த கிரிக்கெட் டீமோட கேப்டன் யார் அப்படின்னா ராஜம் தான். ஸோ அவன் தான் அந்த ஹோல் ஆர்கனைசேஷனையுமே வந்து பார்த்துப்பான். அவங்க எப்போ மீட் பண்ணுவாங்க அப்படின்னா, தினைக்கும் ஸ்கூல் முடிஞ்சு ஈவினிங் வந்து அந்த கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருப்பாங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இப்போது சுவாமியை தவிர பாக்கி எல்லா பசங்களும் ஒரே ஸ்கூலில் தான் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. பட் சுவாமி வந்து தினைக்கும் ஈவினிங் வந்து கரெக்டான டைமுக்கு வரமாட்டான். பிகாஸ் அவன் ஸ்கூலில் வந்து ட்ரில் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே லேட்டாக தான் வந்துட்டு இருப்பான். They plan to compete against another local team called the Young Men's Union. ஸோ இது போலயே அந்த டவுனில் இன்னொரு கிரிக்கெட் டீமும் இருக்கும். அந்த டீமோட பேர் யங் மென்ஸ் யூனியன். ஸோ இந்த 2 டீமுக்கும் வந்து ஒரு காம்படிஷன் ஆல்ட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு டேட் வந்து ஸ்கெடியூல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்காக தினைக்குமே ரொம்ப விகரஸாக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சுவாமி இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் த பவுலர். ஸோ ராஜம் வந்து சுவாமி வந்து தன்னோட டீமோட பவுலராக வந்து சூஸ் பண்ணியிருப்பான். பிகாஸ் சுவாமி வந்து சூப்பராக பவுல் பண்ணியிருப்பான். ஸோ வந்து அவனோட எபிலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி தான் தன்னோட பவுலராக சூஸ் பண்ணியிருப்பான். ஸோ எப்பயுமே ராஜம் வந்து சுவாமி கிட்ட சொல்லிட்டே இருப்பான், இது போல் ப்ராக்டிஸ்க்கு வந்து ரொம்ப லேட்டாக வராத, கரெக்டாக வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் நமக்கு வந்து ஒரு காம்படிஷன் மேட்ச் இருக்குது, எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே வந்து சொல்லிட்டே இருப்பான். Cricket becomes an important symbol of friendship, ambition and childhood enthusiasm.
ஸோ ஆக்சுவலாக ஒரு நார்மலாக ஒரு பசங்களோட சைல்ட்ஹுட்டில் வந்து இந்த கிரிக்கெட்னால வந்து எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகும், ஸோ அதனால் அவங்க ஆம்பிஷன் எப்படி டெவலப் ஆகும், இது எல்லாமே வந்து இந்த சினாரியோஸ் மூலமாக நம்ம ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸ்ட்ரகிள்ஸ் அட் த நியூ ஸ்கூல். சுவாமி போயிட்டு புது ஸ்கூலில் என்னெல்லாம் ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சுவாமி finds it difficult to adjust to the strict environment of போர்ட் ஹை ஸ்கூல். சுவாமிக்கு வந்து அந்த போர்ட் ஹை ஸ்கூலோட என்விரான்மெண்ட்டே சுத்தமாக பிடிக்காது, ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ எப்பயுமே சுவாமி தன்னோட பழைய ஸ்கூல், தட் மீன்ஸ் ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறதை யோசிச்சு பார்த்துட்டே இருப்பான். The school schedule interferes with cricket practice for the upcoming match. இப்போ ப்ரெசென்ட்டாக சுவாமிக்குள்ள மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவனுக்கு வந்து இப்போ ஒரு காம்படிஷன் மேட்ச் இருக்குது, அதுக்கு சுவாமி தான் வந்து மெயின் பவுலர், அவங்களோட டீமோட மெயின் பவுலர். ஓகேங்களா. ஆனால் இவனால் கரெக்டாக ப்ராக்டிஸ்க்கே போக முடியாது. பிகாஸ் எப்பயுமே இவனுக்கு ஈவினிங் வந்து இந்த ட்ரில் ப்ராக்டிஸ் கிளாஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அந்த டைமில் வந்து மற்ற பசங்க, தட் மீன்ஸ் ராஜம், இவனோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இவன் ஆக்சுவலாக எப்பயுமே ட்ரில் கிளாஸ் முடிஞ்சு தான் கிரவுண்டுக்கு போவான். எப்பயுமே ராஜம் வந்து சுவாமியை வந்து திட்டிக்கிட்டே இருப்பான், நீ ஏன் லேட்டாக வர, கிளாஸ் தான் கொஞ்சம் கட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேட்டுக்கிட்டே இருப்பான். He visits டாக்டர் கேசவன் ஃபார் மெடிக்கல் சர்டிஃபிகேட். ஸோ அப்போ தான் சுவாமிக்கு ஒரு ஐடியா வரும், நம்ம ஏன் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு நம்மளோட ஹெட் மாஸ்டர்கிட்ட காமிச்சிக்கலாம். ஸோ இது போல் எனக்கு டெலிரியம், தட் மீன்ஸ் ஒழுங்காக கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால என்னால் ட்ரில் கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட் நம்ம டாக்டர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேசவன் அவரை போயிட்டு இவன் பார்ப்பான். இதெல்லாமே அவர் சுவாமியை செக் பண்ணிட்டு அந்த டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை நீ கரெக்டாக தானே இருக்க, உனக்கு டெலிரியம் இது எல்லாமே கிடையாது, நீ எதனால் கேட்குற மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. அதுக்கு சுவாமி தான் ரீசன், நான் ப்ராக்டிஸ்க்கு போகணும், பட் என்னோட ஹெச்எம் வந்து ட்ரில் கிளாஸ் கண்டிப்பாக நான் அட்டன் பண்ணணும்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ப்ராப்ளத்தை சொல்லுவான். அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை நீ கவலைப்படாத, நான் வந்து உங்கள் ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசிக்கிறேன், ஸோ நீ போயிட்டு கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணலாம், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக போய் சொல்லிட்டு சுவாமியை வந்து அனுப்பிடுவார். நெக்ஸ்ட், த ஹெட் மாஸ்டர் பனிஷஸ் சுவாமி சிவியர்லி ஃபார் பீயிங் லேட். ஆக்சுவலாக அந்த டாக்டரை பார்த்ததுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணுவான் அப்படின்னா, மறுநாள்லேருந்து அந்த ட்ரில் கிளாஸை அட்டென்ட் பண்ண மாட்டான், தினைக்குமே வந்து கரெக்டான டைமுக்கு கிரவுண்டுக்கு போயிடுவான். சுவாமி என்ன நினச்சிருப்பான் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த டாக்டர் வந்து தங்கிட்ட சொன்ன மாதிரி நம்ம ஹெட் மாஸ்டர்கிட்ட பேசியிருப்பாரு, ஸோ நமக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராக்டிஸ்க்கு போய்கிட்டு இருப்பான். பட் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து இவன் ஹெட் மாஸ்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணியிருக்கவே மாட்டார். ஸோ அப்போ தான் ஒரு நாள் வந்து இவன் ஹெட் மாஸ்டர்கிட்ட சுவாமி மாட்டிப்பான். இது போல் நீ வந்து ஏன் இத்தனை நாளாக நீ வந்து கிளாஸ் அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. யாருமே வந்து டாக்டர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். அதுக்கு ஹெட் மாஸ்டர் இல்லை, அவர் என்கிட்ட எதுவுமே யாருமே இன்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கையில் ஒரு குச்சி வச்சிருப்பாரு, அதை வச்சு சுவாமியை நல்லா ஹார்ஷாக அடிக்க ஆரம்பிச்சிடுவார். Feeling frightened and humiliated, Swami becomes increasingly anxious and confused. ஸோ அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சோன்னா சுவாமி ரொம்ப ஆன்ஷியஸாக மாறிடுவான். ஓகேங்களா. ரொம்ப பயம் வந்துடும் அவனுக்கு. ஸோ அவனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் அந்த அவர் கையில் குச்சி வச்சிருக்காருல, அந்த குச்சி வந்து இவன் பிடிங்கி தூக்கி போட்டு இவன் அந்த ஸ்கூலை விட்டு ஓடிடுவான். நெக்ஸ்ட், சுவாமி ரன்ஸ் அவே. சுவாமி வந்து இப்போ அந்த மால்குடி அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான். அதை பற்றி பார்க்கலாம். Afraid of further punishment, Swami runs away from school and wanders into the forest near the Sarayu river. ஆக்சுவலாக அந்த ஸ்கூல் ஹெச்எம் அந்த எபிசோடுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, சுவாமி வந்து யோசிக்க ஆரம்பிச்சிடுவான். இதுக்கப்புறம் வேறு ஸ்கூலே கிடையாது மால்குடியில், ஆல்ரெடி நம்ம படித்த ஸ்கூல், தட் மீன்ஸ் ஆல்பர்ட் மிஷன் ஸ்கூலில் நம்மளை எக்ஸ்பெல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து இந்த ஹெட் மாஸ்டர்கிட்ட நம்ம ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுமே நம்மளால் போக முடியாது. ஸோ இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு வேலை நம்ம தேடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பான். இதெல்லாம் தான் வந்து அவன் எப்படி எக்ஸாஜரேட்டாக யோசிக்கிறான் அதுக்கான எக்ஸாம்பிள். ஓகேங்களா. ஒரு சின்ன குழந்தை இப்படிலாம் தானே யோசிக்கும், தப்பு பண்ணிட்டா. ஸோ அது எல்லாமே நம்ம சுவாமி கிட்ட பார்க்கலாம். ஸோ என்ன யோசிப்பான் அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம ஊரை விட்டு எஸ்கேப் ஆகிடணும், பிகாஸ் நமக்கு வீட்டுக்கு போனாலும் கண்டிப்பாக நம்மளை பனிஷ்மெண்ட் தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான் அந்த ஊரை விட்டு. அவனுக்கு வந்து ஒரே ஒரு ரோடு தான் தெரியும். ஸோ அந்த ரோட்டில் வந்து நடக்க ஆரம்பிப்பான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ரொம்ப இருட்டிடும். இருட்டினதுக்கப்புறம் நிறைய அனிமல்ஸ் வந்து இவனை ஃபாலோ பண்ணுற மாதிரி இவனாக நினச்சிக்கிட்டு ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிடுவான். ஓகேங்களா. அதே உங்கள் வீட்டில் வந்து சுவாமி ஈவினிங் வந்து வந்திருக்க மாட்டான் ஸ்கூலை விட்டு. உடனே உங்கள் அப்பா வந்து அந்த மால்குடியில் உள்ள எல்லா பிளேஸ்லையும் தேடுவாங்க. மெயினாக அந்த சராயு ரிவர், அதான் வந்து மால்குடியில் ரொம்ப ஃபேமஸான ரிவர். அந்த ரிவரில் போயிட்டு சப்போஸ் இவன் ரிவரில் விழுந்துட்டானா அப்படிலாம் வந்து சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. He becomes lost and spends a frightening
நைட் அலோன். ஸோ சுவாமி வந்து ரோட்டில் நடந்தே போய்கிட்டு இருப்பான். அப்புறமா கொஞ்ச நேரத்துலேயே பயம் வந்து திரும்பி வீட்டுக்கு வந்து நடக்க ஆரம்பிப்பான். திரும்பி நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன்லேயே கொஞ்ச நேரத்துலேயே வந்து மயக்கம் போட்டு ரோட்லேயே வந்து விழுந்துருவான். Eventually he is rescued and brought home safely. ஸோ அப்போ தான் வந்து ஒரு கார் டிரைவர் வந்து இயர்லி மார்னிங் வந்து அந்த ரோட்டில் போவார். சுவாமி இந்த சின்ன பையன் வந்து விழுந்து கிடைக்கிறத பார்ப்பாரு. ஸோ அவனை போயிட்டு மிஸ்டர் நாயர் அப்படின்னு ஒரு பர்சன், அவர் தான் வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அவர்கிட்ட கொண்டு போயிட்டு இந்த பையனை வந்து கொடுப்பாரு. பிகாஸ் சுவாமி யார், எங்கேருந்து வந்தால் எதுவுமே வந்து அந்த கார் டிரைவருக்கு தெரியாது. ஸோ மிஸ்டர் நாயர்கிட்ட கொடுத்தா அவர் கரெக்டாக வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவார்னு சொல்லிட்டு இந்த பையனை வந்து மிஸ்டர் நாயர் அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருவார். நெக்ஸ்ட், however, because of this incident, Swami misses the important cricket match arranged by Rajam. ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட்னால சுவாமினால அந்த கிரிக்கெட் மேட்ச்க்கு போக முடியாது. சுவாமி வந்து என்ன நினச்சிட்டு இருப்பான் அப்படின்னா, சண்டே தான் அந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ சண்டே கிடையாது, சாட்டர்டே அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்டர் நாயர் வந்து சுவாமி கிட்ட சொல்லி வச்சிருப்பாரு. பிகாஸ் அவனை ரெஸ்கியூ பண்ணதுக்கப்புறம் சுவாமி வந்து கேட்பான், எல்லாருமே எனக்கு ஒரு இம்பார்ட்டண்டான கிரிக்கெட் மேட்ச் இருக்குது, நான் போகணும், சண்டே நான் போகணும், இன்னைக்கு என்ன டேட் அப்படின்னு கேட்பான். அதுக்கு வந்து மிஸ்டர் நாயர் வந்து உண்மையாக சண்டேன்னு சொன்னால் அவன் பயந்துருவான்னு சொல்லிட்டு, நீ பயப்படாத, இன்னைக்கு சாட்டர்டே தான், நாளைக்கு தான் உனக்கு மேட்ச் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு, உங்கள் அப்பா யார் சொல்லு, நான் உங்கள் வீட்டில் கொண்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணியிருப்பாரு. ஸோ சுவாமியுமே வந்து அது சாட்டர்டே தான், நம்மளுக்கு நாளைக்கு தான் மேட்ச் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான். பட் அவன் வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அன்னைக்கு தான் வந்து சண்டே மேட்சுமே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ரொம்ப ஹர்ட்டாக வந்து ஃபீல் பண்ணுவான். அண்ட் மோர் ஓவர் இவனோட ஃப்ரெண்ட் ராஜம் இருக்கான்னு, அவன் வந்து சுவாமி மேலே ரொம்பவே கோபமாக இருப்பான். பிகாஸ் சுவாமி வந்து அந்த மேட்ச்சுக்கு போகாததுனால அந்த டீமே வந்து தோற்றுருக்கும். தட் மீன்ஸ் எம்சிசி அந்த டீம் வந்து அந்த மேட்ச்சில் வந்து தோற்றுருப்பாங்க. பிகாஸ் அவங்க டீமில் வந்து ஒரு நல்ல பவுலர் இல்லாதது தான் அதுக்கு மெயின் ரீசன். ஸோ அதனால ராஜம் வந்து சுவாமி மேலே ரொம்ப கோபமாக இருப்பான். அதுக்கப்புறம் நான் வந்து சுவாமி கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மணிக்கிட்ட சொல்லிட்டு, மணி அவன் ஃப்ரெண்ட் இருக்கான்னு அவங்ககிட்ட சொல்லி அனுப்பிச்சிருப்பான். நெக்ஸ்ட் எண்டிங். ஸோ ஃபைனலாக என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். Raju feels deeply disappointed and angry because Swami did not attend the match. ஆக்சுவலாக ராஜம்க்கு வந்து சுவாமி மேலே பர்சனலாகவே ரொம்ப கோபமாக இருக்கும். பிகாஸ் ராஜம் வந்து சுவாமி மேலே அவ்வளோ த்ரஸ்ட் வச்சுருந்துருப்பான். பட் இப்போது அந்த மேட்ச்சில் அவங்க லூஸ் பண்ணதுக்கே மெயின் ரீசன் வந்து சுவாமி தான். ஸோ அதனால் இவங்க கூட நம்ம பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருப்பான். ஓகேங்களா. Soon after, Rajam's father is transferred to another town. ஸோ சுவாமியுமே வந்து எப்பயுமே யோசிப்பான், எல்லாருமே நம்ம ராஜம்கிட்ட போயிட்டு பர்சனலாக சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் வந்து பண்ணவே மாட்டான். ஸோ அப்போ தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு வந்து சுவாமிக்கு தெரிய வரும். மணி தான் ஆக்சுவலாக வந்து சொல்லுவான். இப்போ மணி இருக்கானா அவன் வந்து ராஜம் கூட ரொம்ப க்ளோஸாக வந்து பழக ஆரம்பிச்சிடுவான். ஸோ மணி வந்து சுவாமி கிட்ட சொல்லுவான், இதோடமே வந்து சீக்கிரமே ராஜம் வந்து இன்னொரு டவுனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆக போகிறாங்க. பிகாஸ் அவங்க அப்பாவுக்கு திரும்பி டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ராஜம் லீவ்ஸ் மால்குடி வித்தவுட் ப்ராப்பர்லி ரீகன்சிலிங் வித் சுவாமி. ஸோ அந்த நியூஸை கேட்டதுக்கு அப்புறமே சுவாமி ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவான். பிகாஸ் வந்து நமக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தான் ராஜம், இப்போது சொல்லக்கூட முடியல, அவன் ஊரை விட்டு போகிறான். ஸோ எப்படியாச்சும் அவன் கூட வந்து நம்ம ரீகன்சில் பண்ணணும், அவனை கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு மார்னிங் தான் வந்து ராஜம் கிளம்புற மாதிரி இருக்கும். ஸோ வந்து சுவாமியுமே ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவான். சுவாமி ட்ரைஸ் டு கிவ் ராஜம் அ ஃபேர்வெல் கிஃப்ட், பட் தேர் மீட்டிங் இஸ் பிரீஃப் அண்ட் ஆக்வர்ட். ஸோ அன்னைக்கு மார்னிங் ராஜம் கிளம்புற அன்னைக்கு சுவாமி வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவான். இவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சோமு மணி எல்லாருமே வந்து ராஜம் கூட இருந்து பை சொல்லிட்டு இருப்பாங்க. பட் சுவாமி வந்து ராஜம் பக்கத்தில் போக மாட்டான், ஒளிஞ்சிருந்துட்டே வந்து பார்த்துட்டே இருப்பான். ஆக்சுவலாக ராஜம்க்கு ஒரு கிஃப்ட்டுமே எடுத்து போயிருப்பான், ஒரு ஃபேரி புக், ஆக்சுவலாக ஃபேரி டேல் புக், அதுதான் கிஃப்டாக கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு போயிருப்பான். பட் ராஜம் கிட்ட பக்கத்தில் போக ரொம்ப வந்து இன்கன்வீனியண்ட்டாக ஃபீல் பண்ணுவான். அதை வந்து மணி பார்த்துருவான். ஸோ சுவாமி கிட்ட போயிட்டு இதோடமே என்னாச்சு வந்து நீ பேசு அப்படிங்கிறப்ப அதுக்காட்டியுமே வந்து ராஜம் வந்து ட்ரெயின் வந்துடும், ட்ரெயினில் வந்து ஏறிடுவான். ஸோ சுவாமி என்ன பண்ணுவான் அப்படின்னா, மணிக்கிட்ட கொடுத்து இந்த ஃபேரி டேல் புக்கை வந்து ராஜம்கிட்ட கொடுத்துடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவான். லைக் தட் மணியுமே போயிட்டு அந்த புக்கை வந்து ராஜம்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவான். ஸோ ஃபைனலாக ட்ரெயினும் வந்து கிளம்பிடும். ஸோ ஃபைனலாக இப்போ சுவாமி வந்து ஒரு பிளேஸ்லேருந்து ராஜம்க்கு வந்து பை காமிப்பான், குட் பை அப்படின்னு சொல்லிட்டு கை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ராஜமும் வந்து திரும்பி குட் பை காமிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து அந்த நாவல் வந்து முடியும். ஸோ பட் தேர் மீட்டிங் இஸ் பிரீஃப் அண்ட் ஆக்வர்ட். ஸோ இப்போ ஆக்சுவலாக அந்த எண்டிங் வந்து ஒரு ஆக்வர்டான ஒரு எண்டிங் தான். பிகாஸ் வந்து ராஜம் ஆக்சுவலாக சுவாமியை வந்து ரியலாகவே வந்து ஃபர்கியூ பண்ணிட்டானா மன்னிச்சிட்டானா அப்படின்னே சொல்லிட்டு தெரியாது. ஓகேங்களா. The novel ends on a sad and emotional note, highlighting the fragility of childhood friendship and the pain of growing up.
ஸோ இந்த எண்டிங் வந்து ஒரு ரொம்ப சேடான ஒரு இமோஷனல் எண்டிங் அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் சைல்டுஹுட்டில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ வந்து ஒரு வீக்கானது விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். பிகாஸ் வந்து ஒரு பெரியவங்களா இருந்தால் நான் லெட்டர் போடுறேன், நான் பேசுகிறேன், ஏதாச்சும் சொல்லிட்டு போவாங்க. பட் ஆஸ் அ சைல்டு வந்து அத்தனை நாள் வந்து ரொம்ப வாட் வி கேன் சி ரொம்ப குட் ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டு இப்போ சடனாக வந்து பிரியிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒரு பெயின் அப்படிங்கிறது வந்து சின்ன பசங்க வந்து எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட இமோஷனல் டெவலப்மெண்ட் எப்படிலாம் நடக்குது, ஸோ அதையே வந்து இந்த எண்டிங் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து நமக்கு ஒரு கொஷின் மார்க் தான், ராஜம் வந்து ரியலாகவே வந்து சுவாமியை வந்து ஃபர்கியூ பண்ணிட்டானா அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதோட தான் இந்த நாவல் வந்து முடியும். Well, that's the summary. Thanks for watching.